சென்னை மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் பகுதியில் சாரல் மழை பெய்ததுடன் கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போதைய நிலை? கடந்த இன்றோடு சேர்த்து 4 நாட்களாக மெரினா கடற்கரை கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மழை நேற்று இரவு சென்னையில் அதிகமாக இருந்தது. தற்போது சாரல் மழையாக லேசான மழையாக தொடங்கி இருக்கிறது. கடற்கரை பகுதியை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளிலும் அதே போல இருக்கு. கடலின் கொந்தளிப்பு, அதோட ஆக்ரோஷ தன்மை மிக அதிகமாக இருக்கிறது. அதன்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதுமாக அந்த கடல் கொந்தளிப்பு கடந்த 4 நாட்களை காட்டிலும் இன்று சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதனுடைய ஆக்ரோஷ தன்மையும் அதனுடைய ஆபத்தையும் கடல்ல எவ்வளவு ஆழமாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இங்கே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. மக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஒரு சிலர் மட்டும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. தங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் யாருமே கடலுக்குள் இறங்கக்கூடாது அப்படின்றது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே பார்க்குறவங்களுக்கே உணர்ந்திருக்கும். ஏன்னா கடலின் ஆக்ரோஷத்தன்மை அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த மழை அதோடன் சேர்த்து இந்த கடலினுடைய அலை ஆகியவை ஒன்றாக இருக்கும் பொழுது அதோடைய அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு சிலர் இங்கே வர்றாங்க. ஆனால் அவர்கள் யாரும் கடலில் இறங்கக்கூடாது என்பது அறிவுறுத்தலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடல் ஆக்ரோஷமாக இருக்கிறது. மற்றொரு புறத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாளை மறுதினம் வரை அதற்கான எச்சரிக்கை இருக்கிறது. மீனவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய படகுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர், அதாவது கடற்கரையிலிருந்து மணல் பரப்பு மேல் பகுதியில் ஒரு 10 மீட்டர் தொலைவில் அவங்களுடைய படகெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறதையும் நம்ம நேற்றே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அவங்க மற்ற வேலைகளை, அவங்க வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வர்றதையும் நம்மால் பார்க்க முடியுது. கடற்கரையின் மேற்பகுதியில் அவங்க வரிசையாக பல 100 படகுகளை நிறுத்தி வைத்திருப்பதும் காட்சியாக பார்க்கப்படுகிறது. தேவையில்லாமல் யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா அடுத்த சில மணி நேரங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரை சில இடங்களில் பனிமூட்டமும் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.